என்னம்மா ஆச்சு? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நான் இன்னைக்கே இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேன். சிம்ரனை கூட்டிட்டு போறேன். திடீர்னு என்னாச்சு? என்னமோ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எந்த சூழ்நிலையிலயும் இந்த காலனில இருக்கிற சிலரை என் பொண்ணு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. முதல்ல நான் கூட வாசுவை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கே எல்லாம் புரிஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கும் இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும். புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. அதுக்காகவே இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். இத பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வாசு குடும்பத்தோட எல்லா அக்கவுண்ட்ஸையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ என் அனுபவத்துல பார்த்த வரைக்கும் சொல்றேன், அந்த வாசு மனசால ரொம்ப நல்லவன். உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டுருக்கணும். அவன் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பான். அதான் சொல்றேன். என்ன? அவன் மூலமா எனக்கு எதுவும் தேவையில்லை. அவன் எனக்கு உதவி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நான் இந்த இடத்தை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன். என் ப்ராப்ளம்ஸை எப்படியாவது நானே சால்வ் பண்ணிக்கிறேன். போலாம். எங்க? வாசு அம்மா உன்னை வர சொன்னாங்க. வா. ஏய் ருக்கு, இந்த நேரத்துக்கு எதுக்கு வர சொன்னாங்க? நேர்ல வந்தா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. வான்னு சொல்றல. அவ்வளவு முக்கியமான விஷயம்னா அவங்கள நான் காலையில வந்து பாக்குறேன். என்ன நினைச்ச? காதுல பூ சுத்துறியா? எப்படியும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவ. அப்புறம் உன்னை எங்க தேடுறது? வா. என்ன இருக்கு? அம்மா கொஞ்சம் சுமாரு. அதான் சொல்றேன்ல, என் பொண்ணு இப்ப தூங்கிட்டு இருக்கா. காலையில வந்து நான் பாக்குறேன். வாசு அம்மா உன்னை வர சொல்லிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா வந்துரு. வா. யசோதாமா, என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? அதெல்லாம் எங்கேயும் போலமா. நீ படு, தூங்கு. என்னது? வாசுட அம்மாக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்க அம்மா விடு விடுன்றல. ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டல. தாதா இவளை கூட்டிட்டு வாங்க. வேண்டாம். ஐயோ, ஒரு நிமிஷம் ருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்ல. என்ன நடக்குது இங்க? மரியாதையா அவளை கூப்பிடும் போதே கிளம்பி வர சொல்லுங்க. அப்புறம் என்ன கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்ல. யசோதாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, அம்மா இருக்கேல்ல, ஒண்ணும் இல்ல. ஏமா வெளிய இடத்துக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும் தெரியாதா உனக்கு? பாருடா, வாசுகிட்டே மோதினா உன்னை சும்மா விட்டுருவாங்க நினைச்சியா? சீக்கிரமா அவளை கூட்டிட்டு போங்க. விட்டுருங்க, அவங்க வந்துருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. எனக்காவது இப்படி சொல்லிருப்பீங்களா? இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக இப்படி பறிஞ்சு பேசுறீங்க? போங்கப்பா, முதல்ல இழுத்துக்கிட்டு போங்க. சீக்கிரம் ஆகட்டும். என்ன விடுங்க, சொல்றது கேளுங்க. நான் அப்புறம் வரேன். என்ன விடுங்க, விடுங்க சொல்றேன்ல. விடுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. யசோதாமா, கதவை திறங்க. என்ன வெளியே விடுங்க. இப்ப நான் எங்கேயும் வரல. என்ன விடுங்க, விட்டுருங்க. அவங்களே வருவாங்க. நான் சொல்றதை கேளுங்க. அவங்க எந்த தப்பு பண்ணல. என்ன பண்றீங்க? நாளைக்கு அவங்களே வீட்டுக்கு வருவாங்க. நீயாவது ஏதாவது சொல்ல. அவங்களை நிறுத்த சொல்லு. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? வாசு விஷயத்துல விளையாடுனா இவளுக்கு என்ன ஆகும்னு தெரியணும். கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோங்க. ஐயோ நில்லுங்க. என்னங்க நீங்க எங்க போறீங்க? மரியாதை உள்ள வரீங்களா இல்லையா? இப்போ என்ன விடுங்க, என் பொண்ணு தனியா இருக்கா. அது கொடுத்துருங்க. வேண்டாம், அத கொடு. வேண்டாம். அப்படி இதுல என்னதான் இருக்கு? பாருடா, மேடம் டிராயிங்லாம் வேற பண்ணுவீங்களோ? அது என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ வேண்டாம். அவளை முதல்ல இழுத்துட்டு போங்க.
வாசு, அம்மா இவள கூட்டிட்டு வர சொன்னாங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் சொல்றது, இவ என்னடானா நமக்கே ஆட்டம் காட்டுறா. அதான் ஆளுங்களை இழுத்துட்டு வர சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வாசு மேலேயே கை நீட்டு வா. நிறுத்து. வாசு, அவ போறா பாரு. அவளை சும்மா விடாத. ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, நீ இப்படி சும்மா நின்னா என்ன அர்த்தம் வாசு? பேஸ்
யசோதாம்மா என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? யசோதாம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? பதில் சொல்லுங்க. இல்லடா யசோதாம்மா இப்பவே நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடலாம். எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. போயிடலாம். இனிமே இங்க இருக்க வேண்டாம். நீ முதல்ல வந்து உட்காருமா. யசோதாம்மா ஒண்ணும் இல்ல, அழக்கூடாது. அவங்க கொடுத்த டெபாசிட் பணத்தை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி எல்லா இடத்தையும் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, அன்னைக்கு வாங்கின பணத்தை இங்கதானே வச்சேன். அப்புறம் திடீர்னு எங்க போச்சு? பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து இங்கிருந்து போயிட சொல்லிடலாம். அதுக்காக தான் பணத்தை தேடுறேன். எதுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கணும்ங்கற? இவ பண்ண பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு தான் இவ பணம் கொடுத்துட்டு போகணும். நானா இவளை இங்க இருந்து போன்னு சொல்லி துரத்துறேன். இவ தான் வம்பு இழுத்துட்டு வந்து நிக்கிறா. இவளால என் பொண்ணுக்கு தேவையில்லாத தலைவலி. அந்த வாசுவோட சரி, நிறுத்து. இதோட நிறுத்து. அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப இவங்க போகாம இங்கே இருந்துட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை வராதா? அதனாலதான் இன்னைக்கே இவங்களை அனுப்பிடலாம்னு பாக்குறேன். நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா? வாசு அம்மாவுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சா அப்புறம் என்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல இவளை யாராலையும் காப்பாத்தவே முடியாது. வாசுவே கையை நீட்டிட்டால, இனிமே இவளை உயிரோடவே விட மாட்டாங்க. அவளை நான் உயிரோட விட மாட்டேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பிள்ளையே கை நீட்டி? சும்மாவா அடிச்சா? எல்லாரும் வேடிக்கை பார்த்திருக்காங்க. எல்லாம் நம்ம தலை எழுத்து. ருக்கு, என் கூட வா. அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு நடந்ததெல்லாம் தெரியும். நீ எந்த பொம்பளையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அட விடுமா. ஏய் வாசு, இதுவரைக்கும் என்ன தவிர உன்னை யாரும் அடிச்சதில்ல. ஆசையா கூட உன் மேல கை வைக்க யாரையும் நான் விட்டதே இல்லடா. ஆனா இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தி வந்து அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னேல இருக்கு. ஆமா, அவளை எப்படி சித்திரவதை பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். கூடாது. உன் பொண்ணதான் முதல்ல தூக்கிட்டு போவாங்க. நீ எங்க ஓடி போனாலும், உன் பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சாலும் தேடி வந்து கொல்லுவாங்க. இத பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். உங்க பணம் எப்படியாவது உங்க கைக்கு வந்து சேர்ற மாதிரி நான் பண்றேன். ஆனா இப்போதைக்கு இங்க இருக்க வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. சீக்கிரம் கிளம்புங்க. சிம்ரன்,
சீக்கிரம் போய் உன் துணியெல்லாம் எடுத்து போய் போ 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 ஓடு. உங்க பொண்டாட்டி சொல்ற மாதிரி அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா? அவங்க கண்டுபிடிக்காத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுங்க. கிளம்புங்க. உங்க பொண்டாட்டி சொன்ன மாதிரி நாங்க எங்க போனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? அதுக்குன்னு நம்ம அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? சிம்ரனோட அம்மாவை தேடிதான் இந்த இடத்துக்கே வந்தோம். கடைசியில அவ உயிருக்கே ஆபத்து வர மாதிரி இப்படி பண்ணிட்டு நீங்க முதல்ல எனக்கு அந்த வாசு. ஐயோ, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கண்டிப்பா இதை மன்னிக்கவே மாட்டாங்க. வாசுவுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மதமும் இல்ல. அவங்க அம்மா தான் ஆள் அனுப்புனாங்க. ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்காத. வாசுதான் அவங்க அம்மாவுக்கு எல்லாமே. இந்நேரம் அந்த விஷயம் அவங்க காதுக்கு போயிருக்கும். அவங்க பிள்ளைக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தயவு செஞ்சு இதுக்கு மேல பேசாம உடனே கிளம்புங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? அம்மா வழி விடுறா. நான் யாருன்னு அவளுக்கு தெரியல. அம்மா கொஞ்சம் நான் வழி விடுறா. சரி சரி வாசு, நீ இதுல வராத. ஐயோ நான் சொல்றத வா வா நீ இப்படி வா. ஏய், விட்டா நீ ரொம்ப எகிருவிய. எப்படி வா வந்து உக்கார். கொஞ்சம் அமைதியாவு உக்காரு. அவனு வேணும்னா இதெல்லாம் செய்யல. உனக்கு என்ன பைத்தியமாடா? யார் தகவல் கொடுத்ததுனால போலீஸ் உன் சரக்கெல்லாம் அடக்கினாங்கன்னு தெரியுமா? இப்ப யாருக்கு பறிஞ்சு பேசுவியோ அவ தான் சொல்லிருக்கா. அவ இதுக்கு அந்த மாதிரி பண்ண போறா? ஏன் முதல்ல நானும் அந்த மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவ அதை பண்ணல. என்னது, நீ கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்ற? ருக்கு தான் எல்லாத்தையும் சொன்னா. ருக்குவே அவ போலீஸ் கிட்ட பேசுறத கேட்டுட்டு தான் வந்திருக்கா. வேணும்னா கேட்டு பாரு. ஏய், நீ அதை பாத்தியா? போலீஸ் கிட்ட பேச நீ காதால கேட்டியா? இல்ல, ஆனா அந்த நேரத்துல அவ யார்கிட்ட போன் பேச போறா? அவ போலீஸ்க்கு போன் பண்ணல. அது எப்படிடா அவ்வளோ கரெக்டா சொல்ற? யார் போட்டு கொடுத்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த கள்ளத்தனம் பண்றவன் கண்ணை பார்த்தாலே கச்சிதமா தெரிஞ்சிரும். எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு நீ பறிச்சு பேசாத. எனக்கு தெரியும், ஏற்கனவே இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொன்னா. இந்நேரம் அவ ஓடியே போயிருப்பா. எங்க போய் தேட போறீங்க? வணக்கம்மா. இப்போ விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கா.